கும்பகோணத்தில் நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் சகோதரர்களில் சுவாமிநாதன் என்பவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அவர் மீது 40ற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது செய்து 150 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிநாதனுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை காவலர் குடியிருப்பில் பட்டப்பகலில் பெண் தலைமை காவலர் வீட்டில் நகை மற்றும் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. புதுவண்ணாரப்பேட்டை காவலர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சத்யா திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிய அவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவினுள் இருந்த 15 சவர நகைகள் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆவடியில் பொதுமக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தி வரும் ஏரியில் கோழிக் கழிவுகளை மர்ம நபர்கள் கொட்டிச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. ஆவடி திருமுல்லை வாயல் பகுதி சிடிஎச் சாலையில் அமைந்துள்ள அராபத்தி ஏரி அண்மையில் பெய்த மழையால் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த ஏரியில் சமூக விரோதிகள் நாள்தோறும் குப்பைகளை கொட்டி வந்தனர். இந்நிலையில் கோழிக் கழிவுகளை மர்ம நபர்கள் மூட்டை மூட்டையாக போட்டுச் செல்வதால் இதனை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு போலி மதுபான விற்பனையை தடுக்கும் வகையில் கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் தலைமையில் அதிகாரிகள் மதுபான குடோன்களில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுபானம் காலாவதி ஆனதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தனியார் நிகழ்ச்சிகளில் மதுபானம் விற்பனை செய்ய சிறப்பு அனுமதி பெற 50 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் அனைத்து மதுபான கடைகள் முன்பு தடுப்புகள் அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் தெரிவித்தார். டெல்லியில் ஒமைக்ரான் பரவல் வேகம் நாள்தோறும் இரட்டிப்பாகி வரும் நிலையில் தற்போதைய நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் இன்று மாலை ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். டெல்லியில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள போதிலும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் போதுமான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஒமைக்ரான் பாதிப்பு குறித்து துணைநிலை ஆளுநர் டெல்லியில் இன்று மாலை ஆய்வு செய்யவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களின் கையிருப்பில் 16,67,00,000 கொரோனா தடுப்பூசிகள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு சார்பில் இதுவரை 149,16,36,985 டோஸ் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்பட்டதாகவும் அதில் 16,67,25,556 டோஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 143,15,00,000க்கும் அதிகமான டோஸ் தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா பாதித்த மாநிலமாக உத்தரப்பிரதேசம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் பரவலால் அங்கு ஏற்கனவே கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு கொரோனா பாதித்த மாநிலமாக உத்தரப்பிரதேசம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்கும் திட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 14, 18, 22 கேரட் தங்க நகை மற்றும் கலைப்பொருட்களின் தரத்தை நிர்ணயம் செய்யும் வகையில் ஹால்மார்க் முத்திரை பொறிக்கும் கட்டாய திட்டம் கடந்த ஜூன் 23ஆம் தேதி அமலுக்கு வந்தது. முதல் கட்டமாக சோதனை அடிப்படையில் 256 மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த
கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நுகர்வோர் அமைச்சகம் கூறியுள்ளது. ஆந்திராவில் வரும் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் பாஜகவிற்கு 1 கோடி வாக்குகள் கிடைத்தால் ₹70 மதுபானம் விற்பனை செய்யப்படும் என அந்த கட்சியின் தலைவர் திரு சோமு வீர் ராஜு தெரிவித்தார். விஜயவாடாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். மேலும் மாநிலத்தின் வருமானம் அதிகமாக இருந்தால் ₹50 கூட மதுவை விற்பனை செய்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாஜக தலைவரின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் நாளை ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சென்னையில் ஒரு சில பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் கடந்த 2 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கருவாடு உற்பத்தி மீண்டும் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடியில் சுமார் 100 கருவாடு உற்பத்தி கூடங்கள் மூலம் உற்பத்தியாகும் கருவாடுகள் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த தொழிலை நம்பி 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். தொடர் மழையால் கடந்த 2 மாதங்களாக கருவாடு உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் கருவாடு உற்பத்தி தொடங்கியுள்ளதால் அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் டாஸ்மாக் பார் நடத்துவதற்கான ஏலம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் விண்ணப்ப படிவம் வழங்காததை கண்டித்து பார் நடத்தும் உரிமையாளர்கள் டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மதுபான கடைகளில் பார் நடத்த 30ஆம் தேதி ஏலம் விடப்படும் என்றும், இதற்கான விண்ணப்ப படிவம் இன்று முதல் வழங்கப்படும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்தது. இதையொட்டி பார் நடத்தும் உரிமையாளர்கள் ஏலம் எடுப்பதற்காக விண்ணப்பம் பெற வரைவோலை எடுத்து காத்திருக்கின்றனர். எனினும் அதிகாரிகள் விண்ணப்பம் வழங்க காலதாமதம் செய்வதால் ஆத்திரமடைந்த பார் உரிமையாளர்கள் தமிழ்நாடு வாணிபக் கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் குடிநீர் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்தியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஓசூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட பின் குடிநீர் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்தி மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டு வசூல் செய்து வருகின்றனர். சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய், தெருவிளக்கு, மயான சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் கட்டணத்தை மட்டும் 3 மடங்காக உயர்த்தியதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமான மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை பொதுப்பணித்துறையினர் அகற்றினர். அருவிக்கரை, குமரன்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பட்டண கால்வாய் கரையோரத்தில் அமைந்துள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன.